Hello everyone, welcome to my channel 100% concept clear. நம்ம வந்து பட்ஜெட்டிங் அண்ட் பட்ஜெட்ரி கண்ட்ரோல் சாப்டர் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து அந்த டாப்பிக்கில் வந்து இன்ட்ரொடக்ஷன், தென் சேல்ஸ் பட்ஜெட், ப்ரொடக்ஷன் பட்ஜெட் அண்ட் மெட்டீரியல் பட்ஜெட் இது மூணுமே வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபிக்ஸட் பட்ஜெட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம தியரட்டிக்கலாக பார்த்துடலாம். ஸோ பாருங்க, ஃபிக்ஸட் பட்ஜெட் இட் இஸ் அ பட்ஜெட் டிசைன் டு ரிமைன் கான்ஸ்டன்ட் irrespective ஆஃப் த லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி அட்டைன்டு. ஸோ அந்த வேர்ட்லேயே பாருங்கள் ஃபிக்ஸட் பட்ஜெட். ஸோ அந்த பட்ஜெட் வந்து ஃபிக்ஸடாக தான் இருக்கும். நம்மளோட லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி, அதாவது நம்ம எவ்வளோ டன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்றது எதையுமே வந்து இந்த ஃபிக்ஸட் பட்ஜெட் வந்து அஃபெக்ட் பண்ணாது. நம்ம எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி, இந்த ஃபிக்ஸட் பட்ஜெட் அப்படின்றது சேமாக தான் இருக்கும். எதுக்காகவும் அது வந்து சேஞ்ச் ஆகாது அப்படின்றது தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஃபிக்ஸட் பட்ஜெட் வந்து காஸ்ட் கண்ட்ரோலுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த ஃபிக்ஸட் பட்ஜெட் வந்து லிமிடெட் யூஸ் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ப்ரொடக்ஷன் பேஸ்ட் ஆன் கான்ட்ராக்ட் சேல் ஃபார் ஸ்பெசிஃபிக் குவான்டிட்டி, டெண்டர் ஆர் கொட்டேஷன் எக்ஸெட்ரா. ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஒரு குவான்டிட்டி அந்த மாதிரி தான் நம்ம வந்து கான்ட்ராக்ட் சேலில் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து இதில் ஃபிக்ஸட் பட்ஜெட் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த ஒரு குவான்டிட்டி தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் வந்து போடலாம். மற்றபடி நம்ம எல்லா பிஸ்னஸ்க்கும், எல்லா பிஸ்னஸ் டைப்புக்கும், எல்லா பிஸ்னஸ் மாடலுக்குமே இது வந்து நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அது எல்லாத்தையுமே நம்ம கன்சிடர் பண்ணி ஒரு பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் நம்மளோட பிஸ்னஸ்க்கும் அது வந்து எஃபெக்டிவாக இருக்கும். அதனால இந்த ஃபிக்ஸட் பட்ஜெட் வந்து எல்லா பிஸ்னஸுக்குமே வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதுலேயே ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஃபிக்ஸட் பட்ஜெட்டுக்கு வந்து ஒரு சம் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ கொஸ்டின் பாருங்கள். ஸோ a company which supplies its output on contract basis as component to an assembling firm has a contract to supply 10,000 units of its only product during 1999. ஸோ இங்கே ஒரு கம்பெனி வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்து ஒரு அசம்பிளிங் ஃபேமுக்கு வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இந்த 1999 இயரில் வந்து 10,000 யூனிட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கான த ஃபாலோயிங் வித் த பட்ஜெட்டட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் ரெவென்யூ. ஸோ அதுக்கான எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ, ரெவென்யூ எவ்வளோ அப்படின்றத லைனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ப்ராஃபிட் வந்து 20% ஆன் சேல் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ரிப்பேர் த பட்ஜெட் ஃபார் 1999 ஷோயிங் த காஸ்ட் அண்ட் ப்ராஃபிட்ஸ். ஸோ நம்ம காஸ்ட் அண்ட் ப்ராஃபிட்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு சொல்யூஷன் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ மாஸ்டர் பட்ஜெட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 10,000 யூனிட்ஸ் தான் நம்மளுக்கு. ஸோ அதை போட்டுக்கோங்க 10,000 யூனிட்ஸ். தென் பர்டிகுலர், தென் டோட்டல் அண்ட் தென் பர் யூனிட்டுக்கு எவ்வளோ அப்படின்ற அந்த ருபீஸ் கணக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மெட்டீரியல் போட்டுக்கலாம். ஸோ மெட்டீரியல் டோட்டல் வந்து நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 15 பர் யூனிட். நம்மளுக்கு வந்து 10,000 யூனிட் இருக்குது. ஸோ அப்போ 10,000 யூனிட் இன்டூ பர் யூனிட் வேல்யூ வந்து 15. ஸோ அப்போ 10,000 இன்டூ 15 வந்து 1,50,000. ஸோ பர் யூனிட் வந்து இங்கே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேஜஸ் வந்து 10 பர் யூனிட் சொல்லியிருக்காங்க. ஸோ 10 போட்டுக்கோங்க. தென் நம்மளுக்கு அவுட்புட் வந்து 10,000. ஸோ 10,000 இன்டூ 10 பார்த்தீங்க அப்படின்னா 1,00,000 வருது. ஸோ இது ரெண்டுமே நம்மளுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ இது ரெண்டுமே ஆட் பண்ணும்போது இதுதான் நம்ம வந்து ப்ரைம் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாமே வந்து அக்கௌண்டிங்கில் இருக்கிற ஒவ்வொரு டேர்ம்ஸ் தான். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க இங்கே. ஸோ இது வந்து மெட்டீரியல் அண்ட் வேஜஸ் ஆட் பண்ணும்போது அந்த ப்ரைமரியான எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம ப்ரைம் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இதில் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒர்க் எக்ஸ்பென்சஸ் ஃபிக்ஸடு இருக்குது, வேரியபிளும் இருக்குது. ஸோ அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ எல்லாமே எக்ஸ்பென்சஸ் தானே ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஒர்க் எக்ஸ்பென்சஸ் ஃபிக்ஸட் வந்து 40,000 டேரெக்டாக அமௌண்ட்டாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நம்ம அமௌண்ட்டே போட்டுக்கலாம். ஸோ ஆட் ஒர்க் எக்ஸ்பென்சஸ் ஃபிக்ஸட் வந்து 40,000. ஸோ இதுக்கு பர் யூனிட் வேல்யூ வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். அது எப்படி அப்படின்னா இந்த 40,000 டிவைடட் பை 10,000 யூனிட்ஸ். ஸோ நம்ம டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 4 வந்து யூனிட் கிடைக்குது. ஸோ 4 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் வேரியபிள் என்ன சொல்லியிருக்காங்க, வேரியபிள் பார்த்தீங்கன்னா 4 பர் யூனிட். ஸோ இது வந்து பர் யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு 10,000 தானே அவுட்புட். ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணிக்கோங்க 10,000 இன்டூ 4. ஸோ அது பண்ணும்போது 40,000. நெக்ஸ்ட் இதை வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து ஒர்க் காஸ்ட். ஸோ இந்த ப்ரைம் காஸ்ட் ப்ளஸ் இந்த ஒர்க் எக்ஸ்பென்சஸ் ரெண்டுமே ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒர்க் காஸ்ட் கிடைக்குது. ஸோ அது வந்து 3,30,000 வருது. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் எல்லாமே ஃபிக்ஸட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 60,000 அமௌண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட் ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் 60,000. ஸோ அதுக்கு பர் யூனிட் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 60,000 டிவைடட் பை 10,000 யூனிட்ஸ் போட்டிங்க அப்படின்னா 6 ருபீஸ் வந்துருக்கு. ஸோ இதையும் நம்ம ஆட் பண்ணும்போது ஃபைனலாக நம்மளுக்கு வந்து டோட்டல் காஸ்ட் கிடைக்குது. அதாவது இந்த ப்ரைம் காஸ்ட் ப்ளஸ் ஒர்க் எக்ஸ்பென்சஸ் ப்ளஸ் ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ். ஸோ இது எல்லாமே ஒன்றா நம்ம ஆட் பண்ணிட்டு வரும்போது ஃபைனலாக டோட்டல் காஸ்ட் வந்து நம்மளுக்கு 3,90,000 கிடைக்குது.
ஸோ அப்போ கொஷனில் கேட்டிருந்த மாதிரி காஸ்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் பார்க்கணும். ஸோ ப்ராஃபிட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ராஃபிட் இஸ் 20% ஆன் சேல் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு ஆட் ப்ராஃபிட் போட்டுக்கோங்க. சேல் ப்ரைஸில் வந்து 20% அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம கொஷனில் இன்னும் நம்ம சேல்ஸ் வந்து கண்டுபிடிக்கலை. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காஸ்ட்டில் தான் அந்த வேல்யூ வந்து நம்ம போடணும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க டோட்டல் காஸ்ட் வந்து 3,90,000. ஸோ 3,90,000 இன்டூ 20%, அதனால 20. ஸோ 20 டிவைட் பை 100 மைனஸ் 20. எதனால 100 மைனஸ் 20 அப்படின்னா 100% மைனஸ் இந்த மேலே என்ன பர்சன்டேஜ் 20%, அதனால 20 போட்டிருக்காங்க. ஸோ இதுவே நம்மளுக்கு நார்மலாக இப்போ சேலோட அமௌண்ட் தெரியும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், சேல் வேல்யூ இன்டூ 20% அப்படின்னா 20 டிவைட் பை 100 பண்ணுவோமா. ஆனால் நம்மளுக்கு சேல்ஸ் தெரியாது, நம்மளுக்கு காஸ்ட் தான் தெரியும். ஸோ அதே தான் பண்ணுறாங்க. அதுக்கு பதிலாக 20 டிவைட் பை 100ன்னு போடாமல் அகெயின் 100 மைனஸ் 20ன்னு பண்ணுறாங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே எடுத்திருக்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா சேலோட அமௌண்ட் கிடையாது. இந்த 3,90,000 இது வந்து டோட்டல் காஸ்ட்டோட அமௌண்ட். ஸோ நம்ம அந்த டோட்டல் காஸ்ட்டில் கண்டுபிடிக்கிறதுனால தான் இந்த மாதிரி நம்ம போடுறோம். ஸோ அதை பண்ணும்போது நம்மளுக்கு அதாவது 3,90,000 இன்டூ 20 டிவைட் பை 100 மைனஸ் 20 பண்ணும்போது 97,500 வருது. இதுவே உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து 20% ஆன் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த 100 வந்து இங்கே மைனஸ் பண்ணியிருக்கீங்களா, அதுக்கு பதிலாக ப்ளஸ் பண்ணணும். 100 + 20 அப்படின்னு போடணும். இதே அமௌண்ட் தான், இந்த அமௌண்ட் எடுத்துக்கணும், டோட்டல் காஸ்ட் அமௌண்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் அது பண்ணும்போது தான் உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு தெரியுது. ஸோ அதையுமே ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சேல் அமௌண்ட் டோட்டலாக எவ்வளோ அப்படின்றது தெரியுது. ஸோ டோட்டல் காஸ்ட் இவ்வளோ, அதில் வந்து ப்ராஃபிட் ஆட் பண்ணுறாங்க. அப்போ சேல்ஸ் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு தெரியுது. ஸோ 4,87,500 அப்படின்னு. ஸோ யூஸ்வலாக நம்மளுக்கு மோஸ்ட்டாக சம்மில் வந்து ஃபஸ்ட்டு சேல்ஸ் இருக்கும், அதுலேருந்து தான் நம்ம வந்து ஒரு காஸ்ட்டாக மைனஸ் பண்ணி ஃபைனலாக ப்ராஃபிட் கண்டுபிடிப்போம். இந்த இடத்துல கொஞ்சம் வந்து அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதில் இன்னொன்று என்ன தெரியுது அப்படின்னா அப்போ சேல்ஸ் வந்து 4,87,500, அதில் காஸ்ட் வந்து இவ்வளோ காஸ்ட் ஆகிருக்கு, ஸோ இவ்வளோ செலவாயிருக்கு. அப்போ அதில் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது என்ன அமௌண்ட் வருதோ அதுதானே நம்மளுக்கு ப்ராஃபிட். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வருது. ஸோ இந்த இடத்துல பர் யூனிட்டுக்கும் அதே மாதிரியே இந்த வேல்யூ எல்லாத்தையுமே டிவைட் பை 10,000 பண்ணி நம்மளுக்கு டோட்டல் காஸ்ட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் இந்த சேல்ஸுக்குமே பர் யூனிட்டுக்கு எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் ஃபிக்ஸட் பட்ஜெட். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து எல்லாமே ஆட் பண்ணிக்கிறீங்க. ஃபைனலாக இந்த ப்ராஃபிட் இடத்துல மட்டும் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டல் காஸ்ட் இன்டூ இங்கே 20% சொல்லியிருக்காங்க. அதை வந்து 20 டிவைட் பை 100ன்னு போடாமல் 20 டிவைட் பை 100 மைனஸ் 20 பண்ணிக்கிறீங்க. இந்த 20 வந்து இங்கே மேலே இருக்கிற இந்த 20 தான். ஒருவேளை 30% அப்படின்னா 100 மைனஸ் 30. ஸோ என்ன பர்சன்டேஜோ அந்த அமௌண்ட் இங்கே அந்த வேல்யூ வந்து இங்கே போட்டுக்கணும். ஸோ தென் அதையுமே நம்ம ஆட் பண்ணுறோம், மைனஸ் பண்ணக்கூடாது. ஆட் பண்ணால் தான் கரெக்டாக இந்த வரும். ஏன்னா அப்போ தானே நமக்கு இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது இந்த அமௌண்ட் வரும். ஸோ அந்த லாஜிக் தான். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிறீங்க ப்ராஃபிட். ஸோ ஆட் பண்ணும்போது ஃபைனலாக சேல்ஸ் அமௌண்ட் வந்து நமக்கு தெரியுது. ஸோ அப்போ நம்மளுக்கு கொஷனில் கேட்டிருந்த மாதிரி காஸ்ட்டும் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம், ப்ராஃபிட்டும் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுதான் வந்து ஃபிக்ஸட் பட்ஜெட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் பற்றி பார்க்கலாம். அது கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து வேரியபிளாக இருந்தாலும் சரி, ஃபிக்ஸடாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து பர் யூனிட் வேல்யூவோ இல்லைனா இந்த அவுட்புட் வேல்யூவுமே எதுவுமே நம்மளுக்கு சேஞ்ச் ஆகலை. ஆனால் நமக்கு ஃப்ளெக்சிபிளாக அது சேஞ்ச் ஆகும். ஸோ அது எப்படி அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களும் கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய ரிலேட்டட் டாபிக்ஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.